ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மண்பானையில் எப்படி சோறு செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ மண்பானையில் 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற அளவில் தண்ணி எடுத்து நிரப்பிட்டு மூடி வச்சிடலாம். 2 டம்ளர் அரிசியை ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கோம். 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் தண்ணி தரன்னு கொதிச்சிருச்சு. ஊற வச்ச அரிசியை வடிகட்டிட்டு போட்டுடலாம். இதுக்கு தேவையான அரை டேபிள் ஸ்பூன் உப்பு, அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். கல் உப்பு நல்லா கரையணும். இப்போ அரிசி போட்டதும் தண்ணி நல்லா கொதித்து பொங்கி வருது. அதோட நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்டி விட்டுட்டு கரண்டி அப்படியே மேலே வச்சுட்டு மூடியை கொஞ்சம் நீக்கின மாதிரி வச்சுட்டு இப்போ அடுப்பை ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் போட்டுடலாம். ஒரு 8 நிமிஷம் அல்லது 10 நிமிஷத்துக்குள்ளே அரிசி நல்லா வெந்துடும். எடுத்து பார்த்தோன்னா இப்படி நசுக்கும் போது சோறு கைக்கு நசுங்க வந்துடும். இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ சோறை வடிக்க போகிறோம். சேமியா வடிக்கும் போது நம்ம ஃபில்டரில் ஊற்றி வடிக்கிற மாதிரி இப்போ நம்ம பொங்குன அரிசியை இந்த மாதிரி ஃபில்டரை பாத்திரத்துக்கு மேலே வச்சும் ஊற்றி வடிக்கலாம். அப்படி பண்ணும்போது சோறு அவ்வளோவா செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக பானைக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை போட்டுட்டு அப்புறம் ஒரு பெரிய பாத்திரம், அது நிற்கிற மாதிரி பாத்திரத்தில் அதை நிற்க வைக்கிற மாதிரி செவுரில் சாய்ச்சி வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எல்லா தண்ணியும் வடிஞ்சு சோறும் செட் ஆகி நல்லா பயிராக சூப்பராக வெந்துடும். ஸோ இந்த மாதிரி கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லாமே இப்போ சோறு வெந்துருச்சு. இது நல்லா பரத்தி விட்டுட்டு நம்ம இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு வேணும்னா மாற்றி வச்சுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸில் 10 மினிட்ஸ் ஹை 10 மினிட்ஸ் லோவில் சோறு வெந்துடுது. சோறு நல்லா பயிராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.